எடப்பாடி பழனிசாமி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதனால்தான் அம்மா அவர்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் வரலாற்றில் இடம் பிடித்தன. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற முழங்கிய மாண்புமிகு அம்மா அவர்களின் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார். இதன் காரணமாக அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாற்றி தமிழகத்தை வளமிக்க மாநிலமாகவும் வசதிமிக்க மாநிலமாகவும் மக்கள் மகிழ்ச்சியோடு வாழத்தக்க மாநிலமாக முன்னேற்றி மக்கள் மனதில் நீக்கவரை நிறைந்திருந்தார்கள். இந்த பூமி உள்ளவரை, மனிதர் உள்ளவரை மாண்புமிகு அம்மாவின் புகழ் நிலைத்து நிற்கும். மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி தொடர்ந்து நிலைத்து நிற்கும். மாண்புமிகு அம்மாவின் எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாட்டை பல மண்டலங்களாக பிரித்து முடிவற்ற திட்டப்பணிகளையும் தொடங்க போகும் பணிகளையும் தொடங்கி வைக்க மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த அரசு பணிக்கப்பட்டிருப்பதாகவே உணர்கின்றேன். கடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும், தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் முதலமைச்சராக பதவியேற்றே 5 சிறப்பு திட்டங்களுக்கான கோப்புகளில் கையெழுத்திட்டேன். எளிதில் வெல்லும் வகையில் ஆண்டொன்றிற்கு 1 லட்சம் உழைக்கும் மகளிர் பயன்பெறும் வகையில் சுமார் 200 கோடி ரூபாய் செலவில் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம்.